13 meters 6 feet hairpin bend 69. இப்போ தான் எனக்கே தெரியுது 70 72 ஹேர்பின் பென்ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஓகே கொல்லில்ஸ் என்ட்ரி ஆகுறோம். வண்டி ஓட்டும் போது எங்கே பார்க்குறோமோ வண்டி ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போவோம். அப்படியே லைவாக மைலேஜ் கால்குலேட் பண்ணுவோம். 291 டிவைட் பை சந்திலேருந்து கூப்பிட்டு வந்து எங்கேயோ விட்டு திருப்பி மெயின் ரோடில் ஜாயின் பண்ணி விட்டுச்சு. ஆனால் நம்ம மேலே போகிற டைமை பார்த்தா எங்கேயும் போகாமல் பேசாமல் ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கணும் எதை பண்ண போகிறோன்னு தெரில. வேறு ஃபோன் வேறு மறைக்கிறதுனால கூகுள் மேப்போட வியூ கரெக்டாக இல்லை. வியூவே இல்லை, அப்பப்போ குஞ்சு குஞ்சு பார்க்கணுமா இருக்கு. மைல்ஸ்டோன் ஏன்னா ஆக்காரனோட கொல்லில்ஸ் ரோட் காஸ்ட் 28,90,000. ஒர்க் ஸ்டார்டட் 1/4/1956. ஒர்க் கம்ப்ளீட்டட் 31/3/1961. length 13 meters 6 feet. hairpin bend 69 hairpins. elevation 3,922 feet high. okay, sea level விட 3000. ஸோ அங்கே ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ தான் எனக்கே தெரியுது 70 72 ஹேர்பின் பென்ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு 69 மீன்ஸ் ஒரு 2-3 இது எல்லாத்துலேயுமே எல்லோரும் அதிகமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். எக்ஸாக்டான எக்ஸாக்டான ஹேர்பின் பென்ஸ் எவ்வளோனா 69, அவ்வளோதான். கொஞ்சம் வெயில் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே கொல்லில்ஸ் என்ட்ரி ஆகுறோம். கரெக்டாக செக் போஸ்ட் கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் செக் போஸ்ட் வரும். எனக்கு நான் வந்தப்போ இருக்கிற ஞாபகத்தில் முன்னாடி தான் இருந்துச்சு. ஸோ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தெரியுதா ரோடே காலியாக இருக்குது. நம்ம தான் அதான் செக் போஸ்ட்டு கைஸ். ஃபஸ்ட்டா இல்லை எத்தனாவதுப்பா இது? ஓ இல்லை, இல்லிದೆ ಚೆಕ್ ಪೋಸ್ಟು. செக் போஸ்ட்டு செக் பண்ணுவாங்களா இல்லை விட்டுருவாங்களான்னு பார்ப்போம். எதுவும் பண்ணல, விட்டாங்க. சை, ஒரு செக்கும் பண்ணல. நானும் செக் ஏதாச்சும் பண்ணுவாங்க கொஞ்சம் பேசிட்டு போவோமேனு பார்த்தா ஒரு செக்கு பண்ணல. பரவாயில்ல, நம்ம ரைடிங் கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாங்களா என்னவோ தெரில. நம்மளுக்கு நல்லது, அவ்வளோதான். சும்மா கிளைமேட் டிஃப்ரென்சஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலு. அது மனப்பிராந்தியா இல்லை நிஜமாவளவா தெரியலை. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவோட சிம்பால் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் எங்கே வருது? நான் போர்டு போட்டிருப்பாங்கல்ல, பார்ப்போம். இல்லை அதுதானா, மிஸ் பண்ணிட்டேனா? நான் பார்க்கலையா, தெரியவில்லை. காலியா இருக்கு. இந்த மாதிரி கார்னரிங்லலாம் நம்ம எங்கே போகணுமோ அங்கே பார்க்கணும். சும்மா பிளெயினாக பார்க்கக்கூடாது. நம்ம போகிற டைரெக்ஷனை பார்க்கணும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன வியூ இருந்தால் தான் எப்படி சொல்ல, கொஞ்சம் அதான் அந்த வியூ டிஸ்டன்ஸ் சொல்லுவேன் இல்லையா நான். ஹேர்பின் பெண்ட் செகண்ட் ஹேர்பின் பெண்ட் ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் ಮಾಡಿಲ್ಲ. போர்டு ஒரு ரெண்டாவது ஹேர்பின் பெண்டில் இருக்கும். செகண்ட் நான் நோட்டீஸ் பண்ணல.
ஓகே, ரெண்டாவது ஏர்பின் பெண்டு. மூணாவது ரோடு இவ்வளோ நேரமாக இருக்கும்ங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இருட்டில் வந்தோம். ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கு. என்ன ஃபுல்லாக மத்தியான டைமில் வந்ததும் ப்ளஸ் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஃபுல் ட்ரையாக இருக்குது போல். அப்புறம் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் ஹாரன் அடிக்கணும். ஏன்னா நம்ம வரோன்றதை இன்னொரு வண்டிங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி தான் அது. சும்மா எக்ஸாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இறங்குற வண்டிங்க கொஞ்சம் சருன்னு இந்த பக்கம் தான் வருவாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். வியூ பாயிண்ட் சிட்டிங் டேபிள் டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி. ஸோ நம்ம இப்போ 6 ஏர்பின் பெண்ட் ஏறிட்டோம். ட்ரையாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை. ரொம்ப ட்ரையும் இல்லை, ரொம்ப அப்படியே க்ரீனிஷாகவும் இல்லை. ரொம்ப நல்லா ஓகேஷாக இருக்குது. வெயில் இருந்ததுனால அப்படி இருக்குது போல். ஆசைக்கு 1-2 கருவு அடிப்போம், மிச்சம் தான் நீட்டாக போவோம். 70ல் 7 மைல் ஸ்டோனில் 69ன்னு இருக்குது. போர்டில் 70ன்னு போட்டிருக்காங்க. 8. இப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக போவோம். சும்மா அப்படியே போகிற ரூட்டே பார்த்துருந்தோன்னா அவ்வளோ இதாக இருக்காது. இது எப்படி கிளியராக சொல்லி புரியுறது இன்னைக்கு இப்போதைக்கு அந்த இது வரல. மேபி நீங்கள் இதை பற்றி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா புரியும். இல்லை மேபி நான் வேறு எப்பயாச்சும் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது எங்கே பார்க்குறோமோ வண்டி ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைன் ஆஃப் சைட்டும் இருக்கணும் வண்டியில் எப்போதும் டிரைவிங்கில். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வந்துச்சுன்னா நம்ம ஹாரன் வச்சே அடிக்கணும். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா, வேறவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்கல, ஆனால் நல்லா இருந்துச்சு. $500 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், பார்த்ததுனால சேஃப்டி ஆயாச்சு. அவங்க ஹாரன் அடிக்கல, ஆனால் நம்ம அச்சோம். அதனால அவங்களும் கொஞ்சம் சுதாரிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம். கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திட்டு போவோம். இங்கே எங்கேயாச்சும் நடுவில் வியூ பாயிண்ட் வரும், அங்கே நிற்க வச்சு ஹேர்பின் பெண்ட் 11வது ஹேர்பின் பெண்டு கொண்டை ஊசி வளைவு. பாய்ஸ் பின்னாடி வருவானுங்க, முன்னாடி எங்கன்னா வியூ பாயிண்ட்ல நிற்க வச்சு வெயிட் பண்ணுவோம். அவனுங்களுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. கிளைமேட்டு நான் மனசுல ஒன்று நினச்சி வந்தேன், அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே. இப்போ எப்படி மிட்ல இருக்கும். ஃபெப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் எங்கள் கிளைமேட் நல்லா இருக்கும். இல்லை நம்ம வந்த டைம் அப்படி இருக்கான்னு தெரியல. பாட்டுக்கு ரஷ்ஷிங்க 12. இந்த மாதிரி சில வண்டிங்க வேற வழி விட மாட்டானுங்க, அதையும் வேற நம்ம பார்த்துக்கணும். பிளைண்டா கார்னர்ல என்ட்ரி ஆகவே கூடாது. $600 meters above sea level. இன்னும் ஒரு 56 இருக்கு, ஜாலியாக இருக்க போகுது. இது ரோடு ரொம்ப நேரோவாக இருக்கு. நேரோவாக தான் இருக்கும், என்ன பண்ண ஹில் இல்லையா. நான் டயர் ப்ரெஷர் வேறு செக் பண்ணவே இல்லை, அது வேறு செக் பண்ண மாதிரி. அது இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் எல்லாம். ஏன்னா டயர் ப்ரெஷரும் கொஞ்சம் இதில் மேட்ரு.
இது மாதிரி போனோம் ஃப்ரெண்ட்ஸு கூடயாவோ தனியாவோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் பைக் எடுத்துன்னு போனால் அதில் ஒரு நிம்மதி ஒன்று இருக்கே. ஐயா ஐயா அதில் ஒரு நிம்மதி சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கும்போது சில சமயம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஓட்டினோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி ஆஃப் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா வண்டியோட ஃபால் டிடெக்ஷன் சென்சார் ஒன்று இருக்கும் வண்டிங்களில், அது வந்துட்டு ஆன் ஆயிரும். அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகுது, வண்டி விழுந்துச்சுன்ற மாதிரி அது நினச்சிக்கும். இந்த மாதிரி வலிச்சு ஓட்டுறதுனால அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஃபுட் ரெஸ்டா? ஐயோ அந்த பக்கம் கல் ஓரமா போகக்கூடாது, போனா இடிக்குது. 150 சிசியா இருந்தாலும் வண்டி சும்மா கண்ணு மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் 150 சிசிக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபியூயல் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் திரும்ப ஓட்டியிருக்கோம்? 277 ஓட்டியிருக்கோம். இன்னும் இருக்கு. என்னோட ஃபியூயல் கேஜில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ಎಷ್ಟನೇ ಏರ್ಪಿನ್ ಬೆಂಡು ಇದು? 30. ಇಲ್ಲಿ ನೋಡು ಸೈಕ್ ಆಗಿದೆ. ಓ ಮಚ್ಚ, ಇದು ಸ್ಟ್ಯಾಂಡ್ದು ಟಚ್ ಆಗಿ ஸ்டாண்டோட இந்த சைடு டச் ஆயிடுச்சு கீழே, எதுவும் ஆகலை. அப்படியே அந்த வியூவை பாருங்களேன், வெரி நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வண்டியை நம்ம ஓட்டின்னு இருக்கோம். என்னென்னா நம்ம இருக்கிற ஸ்டேக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். இங்கே வர கிளைமேட் நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம லொக்கேஷனுக்கு போயிடுவோம். அப்பா வியூ இல்லை ரோடை என்ஜாய் பண்ணுறதா இல்லை ஏதாச்சும் பேசுகிறதானே தெரியல. ஏன்னா ரோடு அவ்வளோ கார்னரிங் அவ்வளோ செம்மையாக இருக்குது. இந்த கார்னரிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அப்படியே ஜாலியாக இருக்கும் ஓட்டத்துக்கு. இந்த வண்டியில் குவிக் ஷிஃப்டர் இல்லை. நமக்கு பழக்க தோஷத்தில் குவிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி போயிடுது காலு. நம்ம வண்டியில் அவன் போறானுங்க. இது நம்ம வண்டியோட பேக் வியூ. ஓகே, இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 3.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு சீனை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனும் கார்னரிங்கில் பழகாகிறோம், நம்மளும் பழகாகிறோம். வீடுங்க இருக்கு. ரோடு நேரவா இருந்தாலும் ஓட்டுறதுக்கு செமையா இருக்கா, செம ஃபீல். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 இல்லை 2 கிலோமீட்டர் இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். நாங்கள் ஃபோனெல்லாம் அப்பயே இங்கே இருந்த வெயிலுக்கு ஃபோன் ஓவர் ஹீட் ஆகி
மேப் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு இன்றைக்கி பெட்ரோல் பண்ணோம், அதுதான் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். பெட்ரோலை போட்டு விட்ருவோமா? இப்போ அப்படியே லைவாக மைலேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஆமாம், இதான் நம்ம க்ளவுஸ். எப்படி பார்த்துருப்பீங்க, ஓட்டும் போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவர் தான் பிரேம், அவர் கௌஷிக், ಚೆಕ್ ಮಾಡ್ತೀನಿ. ಅங்கே ನಿನ್ನಿಂದ ಅವ್ರ ಗುರು. ಗಾಡಿ ಬೀಗ ಕೊಡು, ಗಾಡಿ ಬೀಗ. ಸ್ವಲ್ಪ ಕ್ಯಾಲ್ಕುಲೇಟ್ பண்ணுவோம். இப்போது ட்ரிப் 291 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ நான் அது லாஸ்ட்டாக ஃபியூல் போட்டப்போ பண்ணுது. 291 டிவைட் பை ಎಷ್ಟು ಲೀಟರ್ ಪೆಟ್ರೋಲು? 7.65. ಸೊ ಮೈಲೇಜ್ பார்த்தா 38 ಮೈಲೇಜ್ 38 ನಿನ್ನ ಲೆಕ್ಕ ಹಾಕೋದು. ಸೊ இப்போ நம்ம வண்டி நம்ம டிரைவிங் ஸ்டைலுக்கு 38 ஹோப்ஃபுல்லி தெரியும் நினைக்கிறேன் இது. ஆளு எவ்வளோ பெட்ரோல் போட்டேன்னு கணக்கு போடல. ಸೊ ಟೋಟಲ್ ಹೋಗಿ ನೀನೇ ಒತ್ತಲೇ. ಆಮೇಲೆ இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு அதே கணக்கு தான். ಕರೆಂಟ್ಲಿ 21,218 218 ಮೈನಸ್ ಅವಾಗ ಎಷ್ಟಾಗ ಓಡಿತ್ತು? 882. ஸோ 336 கிலோமீட்டர்ஸ் ஓடாடிದ್ಯಾ. இப்போ இவன் ஃபியூல் கனெக்ட் பண்ணதுனால அந்த ரிசர்வ் இது மட்டும் இருக்குது. இப்போ ஓடின கிலோமீட்டர்ஸு, இது பெட்ரோல் போட்டப்போ இருந்த கிலோமீட்டர்ஸு மைனஸ் பண்ணப்போ டோட்டலாக 336 கிலோமீட்டர் வண்டி ட்ரைவ் ஆகிருக்கு. ஸோ டிவைடட் பை ಎಷ್ಟು ಲೀಟರ್ ಪೆಟ್ರೋಲು? 8.60. ಸೊ ಇವನೋಡ ಮೈಲೇಜ್ 39.06 ಕಿಲೋಮೀಟ್ರು. ನೀನು 100 ಬಂದೆ, ನಾನು 120 ಬಂದೆ. 120 ಬಂದು ನಂಗೆ 1 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ ಅಷ್ಟೇ. ஸோ ரெண்டு வண்டிக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே 1 கிலோமீட்டர் தான். ಹಾಕೊಂತ್ಯಾ? ಹೌದು, ನಂದೇಶ ಟ್ರಿಪ್ 0 ಮಾಡಿಬಿಡ್ತೀರ್ಗ. ಟ್ರಿಪ್ 2 ನಂದರಲ್ಲಿ. வாங்க நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ திருப்பி கிளம்புவோம். லொக்கேஷனுக்கு போகணும். பெட்ரோல் போட்டாச்சு, வண்டியும் தெம்பாயாச்சு. ஆனால் நம்ம தான் இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட்ணும். ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಪ್ಪ ಲೊಕೇಶನು. சரிண்ணாப்பா. ஓகே, கிளம்பியாச்சு. வண்டி ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு வண்டி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுச்சு. இப்போ சாப்பிட்டதுக்கான வேலை நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்போ கொடுப்போம். ஆனால் அதுக்குள்ளே லொக்கேஷனே வந்துடும். ரோட்டில் ஓட்டுறது எவ்வளோ செமையாக இருக்குது. வெயில் மட்டும் இல்லைன்னா சும்மா ஜாலியாக இருக்கும். என்டிஆர் ஹெரிட்டேஜ் ரெசார்ட். நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செம்மேடில் தான் நம்ம புக் பண்ண ரூம் இருக்குது. புக்கில் பேசி வச்சுருந்தோம், போய் இப்போ நேரில் பேசணும். 11 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 3 மணிக்கு வந்திருக்கோம். வண்டியில் ப்ளூடூத் மாடலெல்லாம் கனெக்ட் பண்ணல எத்தனை வந்தேன். ப்ளூடூத் மாடல் இது கனெக்டே பண்ணல. ஐ மீன் அப்படின்னா வண்டியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் ப்ளூடூத் ஃபோனை கனெக்ட் பண்ணி எதுவும் பண்ணல. ಸೆಮ್ಮೇಡು ಇಲ್ಲೇ ಒಂದು ಸಹ ಬಂದಿದ್ದು. ಲೊಕೇಶನ್ ಇಲ್ಲೇ ಹತ್ರ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲೇ ಮುಂದೆ ರೈಟ್. ಸೊ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஹோட்டல் வர்ணன்.
இந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, போன வாட்டி நான் சாப்பிட்டப்போ நான்வெஜ்ஜு. ஈ ரைட்டா அம்மா. ஸோ நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். 4 வருஷம் முன்னாடி வந்தாலும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு போயிடலாம். வரானுங்க பர்த்தானே. லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். மேபி ஹார்ட்லி ஒரு 300 to 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அக்ஷயா ரெசிடென்சி, திஸ் இஸ் வேர் வி ஆர் கோனா ஸ்டே. வந்தாச்சு. ஓகே காய்ஸ், நாங்கள் ஸ்டேக்கு வந்துட்டோம். கங்கை ஃபால்ஸ் படி இறங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல முன்னாடி பார்த்தா அங்கே ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் இருக்கிற இடமும் சின்ன ஃபால்ஸையும் பார்க்கலாம். மாசிலா ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு இங்கேருந்து டைரெக்டாக.